தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான சில அப்டேட்டுகள் வெளியாகி உள்ளன. புதிய ரேஷன் கார்டுகள், KYC பதிவு மற்றும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் தொடர்பாக வந்துள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல புதிய ரேஷன் கார்டுகள் குறித்து பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக அதிக அளவில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவற்றில் ஆய்வு முடிந்து சில விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு புதிய ரேஷன் கார்டுகள் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் புதிதாக விண்ணப்பித்து அனுமதி பெற்றவர்களுக்கு விரைவில் தங்களுடைய ரேஷன் கார்டுகள் பெற வாய்ப்புள்ளது. அடுத்ததாக KYC குறித்து ஒரு முக்கியமான தகவல். ரேஷன் கார்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய விவரங்களை சரிபார்த்து KYC செயல்முறையை நிறைவு செய்ய வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன்னும் பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நியாய விலை கடைக்கு சென்று இந்த பணியை முடித்து கொள்ளலாம். இதற்கு பிறகு ரேஷன் பொருட்கள் விநியோகம் தொடர்பான அப்டேட்டை பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்கான ரேஷன் பொருட்கள் அந்த மாதம் தொடங்கிய பிறகு கடைக்கு அனுப்பப்படும். ஆனால் இனி பொருட்கள் முன்கூட்டியே அனுப்பப்படும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் மாதம் தொடக்கத்திலேயே பொதுமக்கள் பொருட்களை எளிதாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் சில பொருட்கள் பாக்கெட் முறையில் வழங்குவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சர்க்கரை மற்றும் தோரம் பருப்பு போன்ற பொருட்கள் அளவுக்கு ஏற்ப முன்பே பேக்கிங் செய்யப்பட்டு வழங்கப்பட்டால் தரம் பாதுகாக்கப்படும் என்றும் வீணாகும் அளவு குறையும் என்றும் அதிகாரிகள் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் பெறும் மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப்பும் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது போன்ற அரசு திட்டங்கள் மற்றும் மக்கள் பயன்படும் தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனல் சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.